ஒரு ஆடு மாடு கூட அவ்வளோவா இந்த இடத்துல இருக்காது. மாவட்ட ஆட்சியர் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்து எங்களுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சிவகாசி சிறுகுளம் கண்மாய் அருகே இயங்கி வந்த அரசு ஆதி திராவிடர் பள்ளி மாணவியர் விடுதி கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர்நிலை புறம்போக்கு ஆக்கிரமிப்பு அகற்றத்தின் போது இடித்து அகற்றப்பட்டது. அதன்பின் மாணவியர் விடுதி சிவகாசி சாட்சியாபுரத்தில் உள்ள தனியார் வாடகை வீட்டில் மாற்றப்பட்டு கல்லூரி மாணவியர் விடுதியாக தரம் உயர்த்தப்பட்டது. இந்த வாடகை வீடானது குறிப்பிட்ட ஒரு குடும்பம் மட்டுமே தங்கும் அளவில் உள்ள நிலையில் 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்காலிகமாக செயல்பட்டு வரும் இந்த அரசு ஆதி திராவிடர் மாணவியர் விடுதி தனியார் வீட்டில் இயங்கி வரும் நிலையில் இக்கட்டடத்தில் ஒரு ஹால் 2 தனி அறைகள் மட்டுமே உள்ளதால் தூங்குவதற்கு கூட இடமில்லாமல் மாணவிகள் அவதியடைந்து வருகின்றனர். கட்டடத்தில் உள்ள 2 அறைகளிலும் தங்களது உடைமைகளை வைத்துள்ளதால் இருக்கும் ஒரே ஹாலில் 30க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஒருவரோடு ஒருவர் இடித்து கொண்டும் முட்டிக் கொண்டும் ஆடு மாடுகளை போன்று வெறும் தரையில் படுத்து பெரும் சிரமத்துடன் தூங்குவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஹாஸ்டல் வந்து தேனி மாவட்டம், தென்காசி, சங்கரகோவில் இந்த மாதிரி ரொம்ப தொலைவில் இருந்துலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. இங்கே ஸ்டே பண்ண கூட இடம் இல்லை. 2 ரூமும் ஒரு ஹால் தான் இருக்குது. ஆனால் 2 ரூம்லையுமே லக்கேஜ் வைக்கவே இடம் இல்லை. லக்கேஜ் வைக்க இடம் இல்லாமல் ஹால்லலாம் கூட லக்கேஜ் வச்சுருக்கோம். எல்லாருமே இங்கே ஹாலில் தான் ஸ்டே பண்ணுறோம். அங்கே படுக்க கூட இடம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படுத்திருக்கோம். மேலும் இந்த விடுதியில் 3 கழிப்பறைகள் மட்டுமே உள்ளதாகவும் அதில் ஒன்றில் கழிப்பிட வசதி இல்லாததால் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் மிகவும் சிரமப்படுவதாகவும் கூறுகின்றனர். மாதவிடாய் காலங்களில் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் மனக்குமுறலை வெளிப்படுத்தினர். எனக்கு ரெஸ்ட் ரூம் எதுவுமே சரி கிடையாது. ஒரு 3 ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதில் ஒரு டாய்லெட் வசதி இல்லாத ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கே 2ல எனக்கு 53 பேர் காலை குளிச்சுட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எல்லாரும் 8 மணிக்கெலாம் காலேஜ் கிளம்புறதுனால எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தண்ணி பிரச்சனை வேறு, தண்ணி ஒழுங்காக வர மாட்டேங்குது. மோட்டர் அடிக்கடி ரிப்பேராக போகுது. வாடகை வீட்டில் தற்காலிகமாக இயங்கி வரும் இந்த அரசு ஆதி திராவிடர் மாணவியர் விடுதியின் ஒப்பந்த காலம் முடிந்துவிட்ட நிலையில் கூடிய விரைவில் விடுதியை காலி செய்ய வேண்டும் என கூறுவதால் மாவட்ட நிர்வாகமும் ஆட்சியரும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கல்லூரி மாணவிகளின் கோரிக்கையாக உள்ளது. இந்த வீட்டை என்ன செஞ்சுட்டாங்க, காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் வாங்கவும் செஞ்சுட்டாங்க. இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது. நாங்க எல்லாம் டிசி வாங்கிட்டு போறதா இல்ல என்ன பண்றது நீங்க தான் சொல்லணும். மாவட்ட ஆட்சியர் வந்து இதுக்கான என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தீர்வு கொடுத்தாதான் எங்களால அடுத்து ஸ்டே பண்ண முடியும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் பாலா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.